வணக்கம் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிட்லாம்ல தேங்காய் சேர்க்காமல் நல்லா கெட்டியான ஒரு தக்காளி சட்னி ரெசிபி பார்க்கலாம். நான் வந்து 5 பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஒரு பொன் நிறம் வரும்போது நம்ம அடுத்ததாக 3 பல்லு பூண்டு, 15 பீஸ் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து வதங்கி வர்றதுக்கு டைம் ஆகும். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு சமைக்கலாம், தண்ணி விடட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போட்டோம். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அரைக்கிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னே நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியாக அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம சட்னி மேலே கொட்டிடலாம். இது சிம்பிளாக இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் சர்வ் பண்ணலாம். பணியாரத்து கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.